டிஸ்கவர் யுவர் செல்ஃப் உங்களை வரவேற்கிறது. இனி நம்மளுடைய டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலில் பார்க்கக்கூடிய விஷயம், ஒரு போட்டித் தேர்வில் எப்படி வந்து ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன சூட்சமம் தான். நம்ம பல பதிவுகளில் ஒரு மோட்டிவேஷனாக நான் சொல்லி இருந்திருப்பேன். ஸோ இதுவும் அது மாதிரியான ஒரு பதிவு தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ நான் பெரும்பாலும் சொல்லுவேன், அதாவது வந்து அதிர்ஷ்டம் என்பது வந்து நமக்கு அந்த காற்று நம்ம பக்கம் வீசினா தான், இல்லைன்னா கிடையாது. அதிர்ஷ்டத்தை வந்து நம்ம முழுமையாக நம்ப முடியாது. அது வந்து 1% வச்சுக்கலாம். 99% நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து தான் அது அமையும். ஒரு விவசாயி இருக்கிறாரு, அந்த விவசாயி பல வருடங்களாக வந்து நல்லா விளைச்சல் வரும் பொழுது திடீரென்று ஒரு தொடர்ச்சியாக ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு எந்த மழையும் பெய்யவில்லை. ஆனால் அந்த ஊரில் உள்ளவங்களாம் அந்த வயலை வந்து உழுவவில்லை, மழை பெய்யலை அப்படின்னோடனே. ஆனால் அந்த ஒரு விவசாயி மட்டும் தொடர்ந்து வந்து அதை உழுதுகிட்டே இருக்கிறாரு. ஒரு 10 வருடங்கள் கழித்து நல்ல மழை பெய்யும் பொழுது மற்ற யாராலையும் பயிரிட முடியவில்லை. ஏன்னா அந்த நிலங்கள் பூரா முள் எல்லாமே ஆக்குபை பண்ணிருச்சு. ஆனால் இவர் மட்டும் தொடர்ந்து அதை உழுது சுத்தமாக அந்த நிலத்தை வச்சுருந்ததுனால அவரால் வந்து என்ன பண்ண முடிஞ்சது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கல்டிவேட் பண்ண முடிஞ்சது. நல்ல அவருக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது. அந்த 10 வருடங்கள் கிடைக்காத அந்த பெரும் விளைச்சலை வந்து அது கொடுத்தது. ஸோ இது ஒரு தெரிந்த கான்செப்ட் தான். எல்லாமே பார்த்துருக்கோம். நம்ம எந்த ஜீவராசிகளும் உயிரினங்களும் சரி, தங்களுடைய எதிர்காலத்திற்கு என்று முறையாக சரியாக சேமித்து வைக்குங்க. அது வந்து ஓர் அறிவுள்ள உயிரினமாக இருந்தாலும் சரி, 2 அறிவு, 3 அறிவு, 5 அறிவு ஜீவராசிகள் அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தங்களுக்கு தேவையான அது பேசிக்காக என்ன உணவை மட்டுமே வந்து சார்ந்திருக்காமல் பிற விஷயங்களையும் சார்ந்து மழைக்காலம் வருதா அல்ல அடுத்து வெயில் காலம் வருதா, என்னென்னலாம் நம்ம வந்து நம்மளை தன்னுடைய தகவமைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று எல்லா ஜீவராசிகளும் பண்ணுகின்றன. ஆனால் மனிதர்களுக்கு மட்டும்தான் யாராவது வந்து புத்தி சொல்ல வேண்டியிருக்கு. இல்லைனா வந்து சுயமாக வந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுது. எவ்வளோதான் எத்தனை பேர் சொன்னாலும் அதை கேட்கக்கூடாத நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா மனிதனுக்கு வந்து 6 அறிவு, சுயமாக பகுத்தறிந்து சில விஷயங்களை வந்து செய்யக்கூடிய அறிவு வந்து மனிதனுக்கு இருப்பதனால என்ன நடக்குது, தான் போக்கில் வந்து அவன் வந்து செயல்படுகிறான். தன்னுடைய அறிவுக்கு என்ன எட்டுகிறதோ அதை செய்கின்றான். அப்போ என்ன நடக்குது, ஒரு கன்சல்டிங் இல்லை பிற பேச்சை கேட்பது இல்லை, அல்லது இயற்கை மற்ற ஒரு ராசி இரு ராசி அந்த ஓர் அறிவு இருக்கக்கூடிய அந்த ராசி உயிரினங்கள் அல்லது 5 அறிவு இருக்கக்கூடிய உயிரினங்கள் மாதிரிலாம் செயல்படாமல் தான் தோன்றியாக செயல்படும் பொழுது ஒரு வெற்றியை அடைய முடியாத ஒரு சூழ்நிலை வந்து அவனுக்கு உருவாகிறது. ஸோ அதற்கான ஒரு தெளிவு தான் இது. அப்போது அந்த வெற்றியை அடைய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நம்ம யாருடைய பெயரையாவது கேட்கணும். இன்று அரசு வேலை என்பது குதிரை கொம்பு போன்றது, அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிது. நான் சொல்லுவோம், உடனே கிடைப்பது இல்லை. சில பேர் நினச்சிக்கிறாங்க நம்ம வந்து உடனே வந்து நம்ம பண்ணிடலாம். அப்படி ஏதோ கொஞ்சம் பேர் வந்து பாஸ் பண்ணி போயிருக்கலாம். ஆனால் அதை சரியான முறையில் வந்து நம்ம செயல்படுத்தும் விதமாக இருந்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும் அப்படின்றத நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ அந்த விஷயங்களில் நீங்கள் எப்பொழுது அந்த டிஆர்பி வந்த பிறகு நான் படிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை தயவு செய்து தூக்கி தூர போட்டுருங்க. இந்த விவசாய கதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் கடமையை ஒரு ரெகுலராக செஞ்சுக்கிட்டே வாங்க. அதுதான் இப்போ நமக்கு வந்து வயதும் அதே மாதிரி உடல் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி எல்லாம் வந்து ஒன்று போல் போய்கிட்டே இருக்கும். எல்லாமே சீராக இருக்கணும். அப்போ அதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய அந்த அறிவையும் செயலையும் செயல்பாட்டையும் செயல்படுத்தணும். தொடர்ச்சியாக கண்டினியூஸ் அண்ட் கான்சியஸ் ப்ராக்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போது 11th ஹவரில் லாஸ்ட் மினிட்டில் நான் படித்து பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு நினைப்பது தவறு. எப்பொழுது டிஆர்பி வரும் என்ற கேள்வியை தயவுசெய்து கேட்காமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எப்போ வந்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் நினைங்க. மீண்டும் நான் நினைவுபடுத்துவது, அந்த ஒலிம்பிக் 4 வருடங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒலிம்பிக்குக்காக அவர் என்ன பண்ண மாட்டார், கடைசி ஒரு 6 மாதம் பயிற்சி எடுத்தால் போதும் என்று நினைப்பது இல்லை. ஒவ்வொரு வருடமும் தொடர்ச்சியாக அந்த பயிற்சி எடுக்கிறதுனுடைய விளைவு தான் அந்த 4ஆம் ஆண்டில் வந்து ரீப் த ஹார்வெஸ்ட், அந்த ஹார்வெஸ்ட்டை வந்து அனுபவிக்க முடியும். அதனால் தொடர்ச்சியாக வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டே இருங்க. வரக்கூடிய டிஆர்பியில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் வேணும். கண்டிப்பாக படிக்கணும். ஸோ எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான டெமோ கிளாஸஸ் வந்து சாட்டர்டே நடைபெற இருக்கிறது. சாட்டர்டே வெளியாகக்கூடிய அந்த வீடியோவில் டெஸ்ட்டும் அதே மாதிரி அந்த ஜூம் லிங்க்கும் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு வந்து சேருங்க.
காமர்ஸ் கிளாஸு டெஸ்ட் பேட்ஜ் மெட்டீரியல், எஜுகேஷன் சைக்காலஜி கிளாஸு டெஸ்ட் பேட்ஜ் மெட்டீரியல் வேணும்னா கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொண்டு மீண்டும் வந்து உங்களுடைய பெயரை உதவி செஞ்சுக்கோங்க. நீங்கள் டெமோ கிளாஸஸ் வாங்க. அதுக்கு அடுத்து ஒரு 10 days கழித்து அந்த அடுத்த பேட்ஜஸ் ஆனது ஆரம்பிக்க இருக்கும். ஸோ இதை உங்களுடைய காமர்ஸ் சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் சொல்லுங்கள். எஜுகேஷன் சைக்காலஜி எல்லாருக்கும் பொதுவானதுனால அனைத்து சப்ஜெக்ட் நண்பர்களுக்கும் நீங்கள் வந்து இதை சொல்லுங்கள். தொடர்ந்து இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.